ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம். ஒன்றே ஒன்று நம்ம சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் சப்பாத்தி மாவு ஊறட்டும். நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் அறுத்துருக்கேன். இது வந்து ஒரு 2 கப்பு வரும். இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம கைப்பிடி அளவுக்கு கேரட்டு நல்லா திருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்குன்னு பன்னீர் நல்லா குட்டி குட்டி பீஸாக, ஸோ குட்டீஸ் சாப்பிட்றதுக்காக நான் குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன், நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து வெறும் மிளகாத்தூள். இவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஓரமாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைஸில் இருந்தால் போதும். எல்லா மாவும் வந்து நம்ம இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு உருண்டையாக சப்பாத்தி வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் மெலிசாக. இந்த அளவுக்கு நல்லா நம்ம இவ்வளோ மெலிஸ் இருந்தால் போதும். இது மேலே கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சென்டராக வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த ஓரத்துலலாம் வேண்டாம். ஸோ நம்ம எண்ணெய் தடவி நம்ம ஓரத்துலலாம் வச்சோன்னா அது நம்ம வந்து பிடிச்சிக்காது, அப்படியே அது வந்து வெளியே வந்துடும். அதனால் நம்ம சென்டராக மட்டும் எண்ணெய் தடவினா போதும். சப்பாத்தி நீங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பன்னீர் வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் நல்லா 4 பக்கம் வந்து நம்ம மடிச்சிக்கணும், வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. நல்லா இந்த மாவு மேலே நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அதை பிடிச்சிக்கும் அப்படியே. அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது எல்லா மாவும் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் 2ஆக போட்டுடுறேன், 3ஆக போடாதீங்க. கொஞ்சம் வந்து நல்லா பாயில் ஆன பிறகு அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பாயில் ஆயிருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பப்புள்ஸ்லாம் அடங்கிருச்சு. லைட்டாக கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு போதும், ரொம்ப தீய வச்சிடாதீங்க. அதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது நல்லா கொஞ்சம் பாயிலாக இருக்கான்ட்டு நான் பிச்சு காமிக்கிறேன். நல்லாவே பாயிலாக இருக்குல்ல, எனக்கு சூடாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.